முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து ஆலோசனை. 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்ற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எடப்பாடி பழனிசாமியின் உறக்கத்தை கெடுத்துவிட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் மமதையில் திமுகவினர் போடும் வெறியாட்டம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ராமநாதபுரத்தில் நடைபெறும் ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டத்தில் நல்ல செய்தி வரும். சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் சசிகலா பேட்டி. நாளைக்கு பசும்பொன்னில் அம்மா பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அதில் சில முடிவுகளை எடுக்கிறோம். நாளைக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். மனசாட்சியை இல்லாமல் கரூர் சம்பவத்தில் தன் மீது பழி போட்டது ஏன்? வேலூர் பொதுக்கூட்டத்தில் விஜய் ஆவேசம். எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் வாக்காளர் பட்டியல் பெயர் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர். குறைந்த அளவிலான வாக்காளர்களை கொண்ட தொகுதி சென்னை துறைமுகம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலை மிகவும் கவலைக்கிடம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேட்டி. சென்னை பல்லாவரம் அருகே சத்தியம் செய்தி எதிரொலியாக முடிவுக்கு வந்த மணல் கொள்ளை. திருநீர்மலை பெரிய ஏரியில் மணல் கொள்ளைக்கு எதிராக 20 மணி நேரத்தில் நடவடிக்கை. சென்னை அடுத்து அம்பத்தூரில் செயல்படும் பிளிங்கெட் டெலிவரி குடோனில் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் சோதனை. காலாவதியான பிஸ்கட், சாக்லேட் பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை. சேலம் மாவட்டம் பஞ்சதாங்கி ஏரி பகுதியில் தேர்தல் புறக்கணிப்பு எச்சரிக்கை போஸ்டர்கள். அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி பொதுமக்களை போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு. இரண்டு சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதானவருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை. பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளுக்கும் தலா 10 லட்சம் இழப்பீடு வழங்க சிவகங்கையில் உள்ள போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் மது போதைகள் தாறுமாறாக காரை ஓட்டிய இளைஞர். சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதும் அதிர்ச்சி காட்சிகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பொது விநியோக தண்ணீர் குடித்து 2 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 35க்கும் மேற்பட்டோர் கருணை கொலை செய்ய வேண்டி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எழுகை பந்தயம். பந்தயத்தில் 48 ஜோடி மாடுகள் பங்கேற்ப வெற்றி பெற்ற மாடுகள் உரிமையாளர்களுக்கு பரிசு. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜி சிலை திறப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிலையை திறந்து வைத்து கௌரவிப்பு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் உட்பட வடகிழக்கில் கடும் பனிப்புயல் காரணமாக அவசர நிலை பிறப்பிப்பு. அவசர போக்குவரத்து தவிர அனைத்து வாகன போக்குவரத்துக்கும் தடை.
அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார் கனடா பிரதமர் மார்க் கார்னே. பிரதமர் மோடியை சந்தித்து வர்த்தகம், தொழில்நுட்ப, ராணுவம் குறித்து ஆலோசனை. முகமது யூனிஸ் நடவடிக்கைகள் அனைத்தும் சட்டவிரோதமானது. வங்கதேச அதிபர் முகமது ஷாஹபோதின் குற்றச்சாட்டு. இருபது ஓவர் உலகக்கோப்பையில் ஜிம்பாப்வே அணியை எதிர்கொள்ள இந்திய அணி வீரர்கள் சென்னை வருகை. விமான நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வந்த வீரர்கள்.